எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி சூப்பரான கேஎஃப்சி சிக்கன் பண்ண போகிறேன். ஒரு ½ கேஜி சிக்கன் வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து மேரினேட் பண்ணியிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு. ஸோ அதே மாதிரி பாருங்கள், இப்போ தயிர் ஊற்றிட்டேன். தயிர் எடுத்து போட்டு வச்சுங்க. ஒரு பவுலில் தயிர் ஊற்றியாச்சு. அதோட மில்க் போட்டிருக்கேன். ஸோ மில்க்கு எல்லாம் எல்லா இன்க்ரீடியன்ஸ் இதில் டிஸ்பிளேயில் போட்டிருக்கேன். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதுவும் போட்டுக்கிறேன். எல்லாமே அதிலேயும் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ முட்டை ஒன்று உடச்சி போட்டுக்கிறேன். ஸோ அந்த முட்டை வந்து வெள்ளைக்கரு மட்டும் போட்டுங்க. மஞ்சக்கருவும் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தது வந்து லெமன் போட்டுங்க. லெமன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லெமன் மிக்ஸ் நல்லா ஒரு அடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. வெரி வெல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதுதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது போட்டுங்க. சில்லி பவுடர் லைட்டாக போட்டுங்க. சில்லி பவுடர் அளவு போடணுமா போட்டுங்க. பெப்பர் போட்டுங்க. அடுத்தது எல்லாம் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க் இருந்தால் விக்ஸு வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கனை இப்போ நான் இப்போ பொரிச்சிடுறேன். கழுவிடுவேன். இப்போ பாருங்கள், இப்போ சிக்கன் நல்லா கழுவி இப்போ வந்து இந்த செஞ்ச இதில் இந்த மசாலாவில் இன்க்ரீடியன்ஸில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கார்ன்ஃப்ளவரு 50 கிராம். ஸோ அதோட மைதா ஃப்ளவரும் ஒரு 10 கிராம் போட்டுங்க. அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க மைதா மாவு. ஸோ மைதா மாவு ஃப்ளவர் போட்டு வச்சுட்டு, ஸோ அதில் சில்லி பெப்பர் ஒரு 5 கிராம் போட்டுங்க. அதை மைதா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க கார்ன்ஃப்ளவர். அதோட கொரியாண்டர் பவுடரும் ஒரு 5 கிராம் போட்டு வச்சுங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு கேஎஃப்சி சிக்கன். ஸோ இப்போ வந்து நான் ஃப்ரை பண்ணி ஏற்றிட்டேன், ஆயில் ஊற்றிட்டேன். ஃப்ரை பண்ணி கொஞ்சம் இதாகட்டும். இப்போ நான் இதில் சிக்கனில் இது பண்ணி மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் அந்த கார்ன்ஃப்ளவர் அதில் டிப் பண்ணி பின்னியும் அதில் டிப் பண்ணி இப்போ ஃப்ரை பண்ண போட்டேன். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். டபுள் வாட்டி எப்படின்னா, இப்போ நீங்கள் போட்டு அதுலேருந்து பின்னியும் அந்த மாவுலேருந்து வச்சு பின்னியும் அதுலேருந்து வச்சு எடுத்து போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டு பிடிக்கும். நல்லா மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கும். 2 வாட்டி அது மாதிரி பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக நல்லா கேஎஃப்சி சிக்கன் எப்படி இருக்கும் அது மாதிரி நல்லா மொறுன்னு சாப்பிட்லாம் கைஸ். ஓகே நண்பா. ஸோ பாருங்கள், இதே மாதிரி செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ பாருங்கள், இப்போ பொரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். கலரும் பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், இப்போ பொரிச்சு டிஷ்யூவில் வச்சாச்சு. எப்பயும் டிஷ்யூவில் வச்சுக்கோங்க. டிஷ்யூ வந்து கொஞ்சம் எண்ணெயை நல்லா ஃப்ரீஸ் ஆக்கிரும். பாருங்கள், இப்போ நல்லா உறிஞ்சிடும் எண்ணெயை கொஞ்சம். ஸோ பாருங்கள், இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தேன். உங்களுக்கு டேஸ்ட் வர எப்படி இருக்குன்னா பாருங்கள். நான் சாப்பிட்டு பார்க்குறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி